பிள்ளைகள் வழியில் கடன் படுவார்கள். ஆமா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இவங்க கைலாயம் போற வரைக்குமே பிள்ளைகள்ல பார்த்துட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை. ஒவ்வொரு விஷயமாக அணுவாக யோசிச்சு செயல்படுறதுனால இவர்கள் புத்திரம் சார்ந்ததில் கடன் ஏற்படுவதற்கு உண்டான சூழல்கள் இந்த மிதுன ராசியினருக்கு கண்டிப்பாக உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. திடீர்னு நடக்கும். இப்ப இவர்களுக்கு குடும்ப தகராறு வருது, மனைவி கணவன் வழியில பிரச்சனை வருது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னா டைவர்ஸே கிடைக்காது. ஆனா பிரிஞ்சுதான் இருப்பாங்க. மனைவி ஒரு இடம், கணவன் ஒரு இடம் இருப்பாங்க. பிள்ளையாண்டா யாரோ ஒருத்தர் வளருவான். அப்ப இவங்க டைவர்ஸும் கொடுக்க மாட்டாங்க, சேர்ந்தும் இருக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இவங்களுக்கு கடந்து போயிட்டே இருக்கும். ஆனா முடிவும் தெரியாம போயிடும். கடைசி வரைக்குமே ஒத்து போகாத சூழ்நிலை இவர்களுக்கு நடந்துடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். கேம் சேஞ்சர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். 12 ராசிக்கும் கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். ஏன்னா ஆழமா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பற்றாது. அதனால முக்கியமான ஒரு தொகுப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஆன்மீக செய்திகளை நிறைய கொண்டு வரணும்ன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இந்த சேனலை மேலும் மேலும் பார்த்து எங்களுக்கு உண்டான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 12 வீடியோக்களுக்கும் ருணம், ரோகம், சத்ரு பாவகத்தை பத்தி எளிய விளக்கங்களோடு இன்றைய வீடியோ நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நம்ம டாபிக்கே பார்த்தோம் அப்படின்னா கடன் ஏன் ஏற்படுகிறது. அதுதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே தன்னுடைய பிள்ளையை நல்லபடியா படிக்க வைக்கணும், தன்னுடைய பிள்ளை நல்லபடியா வேலைக்கு போகணும், அவனுக்கு சொத்து சேர்க்கணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி பிள்ளைகள் வழியில் கடன் படுவார்கள். ஆமா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இவங்க கைலாயம் போற வரைக்குமே பிள்ளைகள்ல பார்த்துட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை. ஒவ்வொரு விஷயமாக அணுவாக யோசிச்சு செயல்படுறதுனால இவர்கள் புத்திரம் சார்ந்ததில் கடன் ஏற்படுவதற்கு உண்டான சூழல்கள் இந்த மிதுன ராசியினருக்கு கண்டிப்பாக உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. திடீர்னு நடக்கும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உள்ள வந்துடும். ஆமா, நல்லாதான் போயிட்டு இருந்தோம் சார், வாகனம் நல்லா தான் ஓட்டி இருந்தேன், எதிர வந்தவங்க குறுக்க வந்துட்டான். அதனால திடீர் அறுவை சிகிச்சைகள் ஏற்படும் திடீர்னு வாழ்க்கையில. ஆமா, ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சூழ்நிலையில இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடன் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மிதுன ராசி. பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பப்பையில கட்டி வந்துருச்சு, அப்ப அந்த ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. அப்ப தலையில கட்டி வந்துருச்சு. அந்த கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், கொழுப்பு கட்டிகள், இந்த விஷயங்கள்ல இந்த பெண்களுக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுக்கு வழக்கு அப்படின்னு வரும்பொழுது கீழ் ஜனவாதிகளால துன்புறக்கூடிய விஷயங்கள். ஒரு மெச்சூர்டா இருக்காங்க, ஒரு சொசைட்டியில மதிப்பு மரியாதையோட இருக்காங்க அப்படின்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய ரொம்ப லோ பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களால இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டுல ஒரு செப்டி டேங்க் கிளீன் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட வாதம் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட ஏதாவது நீங்க ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்து விடும் உங்களுக்கு. இதெல்லாம் நடக்கும். ரொம்ப உங்களுடைய லெவல் என்னவோ அதன் பிரகாரம் நீங்க போகிறதா உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் டவுன் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பல வழக்குகளையும் பல அவமானங்களையும் பல அசிங்கங்களையும் நீங்கள் தேட வேண்டி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லப்படுது. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆமா, வீடு, மனை, வண்டி, வாகனங்களால் உங்களுக்கு கடன் ஏற்படுவதற்குண்டான சூழல்
உண்டு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா மிதுன ராசிக்கு ஏதாவது பொருட்கள்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப குதிரகம்பா இருக்கும். உங்களுக்கு இஎம்ஐல போட்டுதான் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கிடைச்சிடும். கடனும் கேட்ட மாத்திரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இதுல என்ன ஒரு நடக்கும் அப்படின்னா, இந்த குழு எல்லாம் லோன் வாங்குறாங்க இல்லையா, இந்த பெண்கள்லாம் இந்த குழுல லோன் வாங்கிட்டு யாராவது ஒருத்தவங்க இவங்க நம்பிக்கையா வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுக்கறவங்க கட்ட மாட்டாங்க. இவங்க அந்த பணத்தை, இவங்க சம்பாதிச்ச பணத்தை கட்டிட்டு அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்படிதான் இவங்க ஏமாறணும். நம்பிக்கையின் பேரில் ஏமாறுவது அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கும். இந்த கடன்கள்லாம் ஜாமீன் கொடுக்கறதோ மற்றவாளுக்காக நீங்க இறங்கி போயிட்டு பண்ணும்போது நீங்க கடனாளி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இவாளுக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. வழக்குகள் ஏற்பட்டா முடிவுகள் கிடைப்பது என்பது ரொம்ப ரொம்ப தீர்வே கிடைக்காது. ஆமா, அப்படி தீர்வு கிடைக்கிறதுக்கே அதுக்கு வழியே கிடைக்காது. அந்த அளவுக்கு வழக்குகள் இருக்கும். நீண்ட நாள் வழக்குகள் போகும். எந்த ஒரு வழக்குக்கும் புஷ்டாப்பும் வைக்க முடியாது. இப்ப இவர்களுக்கு குடும்ப தகராறு வருது, மனைவி கணவன் வழியில பிரச்சனை வருது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னா டைவர்ஸே கிடைக்காது. ஆனா பிரிஞ்சுதான் இருப்பாங்க. மனைவி ஒரு இடம், கணவன் ஒரு இடம் இருப்பாங்க. பிள்ளையாண்டா யாரோ ஒருத்தத்தை வளருவான். அப்ப இவங்க டைவர்ஸும் கொடுக்க மாட்டாங்க, சேர்ந்தும் இருக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இவங்களுக்கு கடந்து போயிட்டே இருக்கும். ஆனா முடிவும் தெரியாம போயிடும். கடைசி வரைக்குமே ஒத்து போகாத சூழ்நிலை இவர்களுக்கு நடந்துடும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆமா, வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு முறை ஆபரேஷன் நடக்கும். அதுல கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கும் சார். உங்களுடைய தசா புத்தி அந்தர சூட்சமங்களோடு நடக்கக்கூடிய கோச்சாரத்தினோடு தொடர்பு பெற்று பார்க்கும்போதுதான் இதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தெரியும். ஆமா, இது நம்ம சொல்றது பொதுவான ப்ரொடக்ஷன் தான். இந்த ராசிக்கு தன்னுடைய வாழ்நாள்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பேசுற டாபிக்கை பொறுத்துதான் நம்ம சொல்லிட்டு வரோம். அதே காலகட்டத்துல இந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் என்ன சார்? சரி, கடன் ஏற்பட்டுறது, வீடால ஏற்பட்டுருச்சு, வாகனால ஏற்பட்டுறது, பிள்ளைகளால ஏற்பட்டுறது. அப்ப மனைவி வழியில் கடன் ஏற்படும். கண்டிப்பா மனைவி, உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு தேவையில்லாமல் உங்களை அலைக்கழித்து அவர்களுடைய சுகத்திற்காக உங்களை மிகப்பெரிய ஒரு கடனாளி ஆக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அவர்களுக்கு கிடைக்கும். இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, நீங்க கடன் ஏற்பட்டு வாங்கி கொடுத்துட்டாலும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற கேள்வி தவிர உங்ககிட்ட எதுவுமே வராது. இதுதான் நடந்துட்டு இருக்கும். இதை தவிர்த்து வேற எதுவும் கடைசி வரைக்கும் உழைப்பு உயர்வு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு பத்தல, இப்போ கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரி கரைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்படிதான் சொல்லிகிட்டே இருப்பா. ஆமா, அதே காலகட்டத்துல இவர்களுடைய முயற்சிகள் வீண் போகாது. தன்னுடைய வாழ்நாள்ல கண்டிப்பா இவருடைய முயற்சிகள் வீண் போகாது. அதே போல இந்த கடன்கள் எல்லாம் இவர்களுக்கு அடைவுபட உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். அதுக்குண்டான முயற்சிகள்லாம் செய்வாங்க. அதுக்குண்டான வளர்ச்சியோடு தான் இவங்க வளருவாங்க. அதனால ரொம்ப செக்யூர்டாகவும் இவங்க இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்காகவும் உழைப்பாங்க, குடும்பத்துக்காகவும். அதே காலத்தில் இவர்களுடைய உடல் நலத்தை இவர்கள் பாதுகாத்து கொள்ள மாட்டார்கள். பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அல்சரு, பிபி, சுகரு, இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலைகளும் கிடைச்சிடும். அதே நேரத்துல நீண்ட நாள் மருத்துவம் பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். போனோமா வந்தோமா சரியாயிடுச்சா நாளைக்கு வேலையை பார்த்தோமா அப்படிலாம் இல்லாம இவர்கள் மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீண்ட நாள் மருத்துவம் எடுத்து உண்டான சூழ்நிலை இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில் இவர்கள் அரசு துறையோடு, அரசாங்கத்திற்கு இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரசுல வேலை செய்யக்கூடிய இந்த துப்புரவு தொழிலாளர்கள், அரசு வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு இவர்கள் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க தெருவில் கூட்டி பெருக்கிறவங்க, இவங்க ஊர்ல கூட்டி பெருக்கிறவங்க, இவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், இவங்களை எல்லாம் மகிழ்விக்கிற மாதிரி இவங்களுக்கு துணிமணியோ ட்ரெஸ்ஸோ அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதோ இந்த விஷயங்கள்லாம் இவங்க கூடுதலா ஒரு வேலை எடுத்துட்டா அப்படின்னா இவர்கள் இந்த கடன்ல இருந்தும் நோயில் இருந்தும் இவர்கள் இந்த பிரபஞ்சம் இவர்களை பாதுகாப்பு செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே காலகட்டத்தில் கடன் காணாம போகணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு
ஓம் சரவணபவ எனும் மந்திரம் இவர்களை பாதுகாப்பு கவசமாக இருக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செவ்வாய், கிருத்திகை, விசாகம், சஷ்டி இந்த தினங்கள்ல ஏதாவது ஒரு தினங்கள்ல ஒரு வேளையாவது உணவு விரதம் இருந்து அவளுக்கு நெய்வேத்தியம் வச்சு படைச்சு பூஜைகளை கலந்துண்டு அல்லது அவருடைய மந்திரத்தை திருநாமத்தை நீங்க உச்சரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் கரையும், காணாமல் போகும், பாதுகாப்பாக கடனாக வரும், நோய் தீர்க்கக்கூடிய மருந்தீஸ்வரராக இந்த முருகப்பெருமான் செயல்படுவார். வாழ்க 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 வாழ்க.